வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். இந்த வீட்டுக்கு காங்கிரீட் பைப், அதாவது ரூப்பிங் பைப்பு தான் இப்போ நம்ம போட போகிறோம். அதாவது 10க்கு 10 பெட்ரூம் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் வருதுங்க. அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா 10க்கு 16 ஹால். இது கிச்சன் அங்கே இருக்குங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா 10க்கு 6 கிச்சன் ஒன்று வருது. இதுக்கு தான் இப்போ நம்ம காங்கிரீட் பைப் போட போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 6 ஃபேன் பாக்ஸ் வாங்கியிருக்குங்க. 2 பெட்ரூமுக்கு 2 ஃபேன் பாக்ஸு, அடுத்து ஒரு கிச்சனுக்கு ஒரு ஃபேன் பாக்ஸு, ஹாலில் 3 ஃபேன் பாக்ஸு, 4 ஸ்பாட் லைட் வருது. முதல்ல நம்ம பெட்ரூம் போட ஆரம்பிச்சிட்டோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எல் டைப்பு லேப்டாப் போட்டிருக்காங்க 1.5 அடி. அந்த லேப்டாப் கழிச்சிட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணி எந்த பக்கம் 1 இன்ச் லைனு பைப் இறக்க போகிறோம், எந்த பக்கம் 3/4 பைப் இறக்க போகிறோன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக எல்லாமே அளவுக்கு ஏற்ற மாதிரி, பைப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி உளியில் உடச்சிக்கிட்டோம். பெருசாக உடச்சிக்கினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் அது வெளியே கீழே இறங்கிடும். அதனால் அளவு போட்டு சின்னதாகவே நீங்கள் உடச்சிக்கலாம். மெயின் லைனே நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லேயே நாங்கள் மேக்ஸிமம் இறக்கிடுவோங்க. ஃபேன் பாக்ஸ்லேயே தேவைப்படுற இடத்துல ஃபேன் பாக்ஸில் இறக்கிடுவோம். நம்ம அதிக லைன் வர இடத்துல பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் இறக்கி 2வேக்கும் தனியாக ஒரு பைப் தனியாக கொண்டு போயிடுவோங்க. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 2வே லைன் தனியாக கேட்கல. ஒரே 10க்கு 10 பெட்ரூமுங்கிறதுனால நம்ம மெயின் லைன் மட்டும் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் 12 மாடல் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைன் எல்லாமே ஒட்டிக்கிட்டேன். எல்லா பைப் லைனுக்குமே நம்ம பேஸ்ட்டு போட்டு பெண்டுக்கு எல்லாமே ஒட்டிக்கிட்டோம். பேஸ்ட்டு போட்டு ஒட்டுறதுனால பெண்டு எதுவுமே திரும்பாதுங்க. காங்கிரீட் பைப் போடும்போது காங்கிரீட் பார்த்துக்கிற வேலையும் நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நம்ம எல்லா ஃபேன் பாக்ஸுமே பார்த்திங்கன்னா 1 இன்ச் லைன் எல்லாமே கொண்டு போயிட்டோம். 3/4 லைன் எதுக்கு தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் 3/4 லைன் கொண்டு போயிட்டோம். பைப் லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே கம்பி போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டிட்டோம். இது பார்த்திங்கன்னா பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மெயின் லைன் 2 பக்கம் இறக்கியிருக்கோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 2 பக்கம் பார்த்திங்கன்னா 3/4 பைப் இறக்கியிருக்கோம். 3/4 பைப் எல்லாமே ஹோல்டரு டியூப் லைட்டுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸுக்கு ஒரு இன்ச் இறக்கி விட்டோம். சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஒரு டிபிக்கு ஒரு லைன் கொண்டு போயிட்டேன். அந்த பெட்ரூம்லேயும் அதே மாதிரி தான் பாருங்கள், 4 பக்கமும் லைன் இறக்கி அதில் பார்த்திங்கன்னா ஹோல்டர் பாயிண்ட், டியூப் லைட் பாயிண்ட் ஒரு பக்கம், 2வே கேட்டாங்கன்னா 2வேக்கு அடிஷ்னலாக ஒரு பக்கம் போட்டு கொடுத்துட்டேன். சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஒரு மெயின் லைன் போயிடுச்சு. கிச்சனுக்கும் அதே மாதிரி தாங்க, 2 பவர் சர்க்யூட் கொண்டு போகிறதுனால மெயின் லைன் தனியாகவே இங்கே 1 இன்ச் கொண்டு போயிட்டேன். டியூப் லைட் ஹோல்டர் பாயிண்ட் தனியாக. ஹால் பார்த்திங்கன்னா 10க்கு 16 ஹாலு, 3 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கேன். ரூமை சென்டர் பண்ணி டிவைட் பண்ணி 3 ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டேன். ஸ்பாட் லைட் பார்த்திங்கன்னா 4 ஸ்பாட் லைட் வச்சுருக்கேன். செவுத்துலேருந்து பார்த்திங்கன்னா 2 அடி அல்லது 1.5 அடி நம்ம தள்ளி ஸ்பாட் லைட் வைக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 அடி தள்ளி நம்ம ஸ்பாட் லைட் வச்சுருக்கேன். மெயின் லைன் எல்லா ரூமுக்குமே தனித்தனியாக கொண்டு போய் டிபியில் ஜாயின் பண்ணிட்டேங்க. டிபிலேருந்து மீட்டர் பாக்ஸ் ஒரு லைன் தனியாக கொண்டு போயிட்டேன். கேபிள் லைன் பார்த்திங்கன்னா டிவி வர இடத்துல கேபிள் லைன் கொண்டு போயிட்டேன். இந்த ஸ்பாட் லைட் மாட்டும் போது பாருங்கள், ஒரு பக்கம் டேப் அடிச்சுக்கிட்டேன், 2 பக்கம் 3/4 பைப் போட்டு இருக்க கட்டிட்டு, அதனால் ரவை கூட நகராதுங்க. ஃபேன் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 1 இன்ச் பைப் காதில் எல்லாமே 1 இன்ச் பைப் டைரெக்டாக போட்டேன். ஸ்பாட் லைட்டுக்கு போகிற 3/4 பைப்பும் பார்த்திங்கன்னா 1 இன்ச் பிட்டு பைப் அறுத்து அதில் 3/4 பைப்பு தள்ளிட்டேன், களவு உள்ளே போகாமல் இருக்க. நன்றி, வணக்கங்க.